குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன் செட்கான ஜியாகிரபியில் இருக்கிற யூனிட் 3 ஓஷனோகிராஃபியில் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயரில் நடந்த அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஓஷன் கரண்ட்ஸ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெசர்ட் ஃபார்மேஷன்? ஓகேவா? ஸோ முதல்ல நமக்கு மேஜர் ஓஷன்ஸ்ல இருக்கிற என்னென்ன ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எல்லா ஓஷன்ல இருக்கிற ஓஷன் கரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எந்த ஓஷன் கரண்ட்ஸ் டெசர்ட் ஃபார்மேஷனை, என்ன டைப் ஆஃப் ஓஷன் கரண்ட், என்ன கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் கரண்ட் டெசர்ட் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நார்த் அட்லாண்டிக் ஓஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுனால நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகி பிரேசில் கோஸ்ட்ல ஹிட் பண்ணி கரிபியன் கரண்டா டிராவல் பண்ணும். ஸோ அப்படியே கரிபியன் கரண்ட் கல்ஃப் ஸ்ட்ரீம் வழியா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வழியா, கல்ஃப் ஸ்ட்ரீம் வழியா வெளியில போயிட்டு செசபாக்கி பே வழியா ஃப்ளோரிடா கரண்டா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோரிடா கரண்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெஸ்டர்லீஸோட எஃபெக்ட்னால ஃப்ளோரிடா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் கரண்டா ரொம்ப தூரம் ட்ரிஃப்ட் ஆகப்பட்டு டிராவல் பண்ணும். இதுல டியூ டு இங்க இருக்கிற சீல இருக்கிற ஒரு ஓஷன் சி மவுண்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன ஐலாண்ட்னால இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவியேட் ஆகப்பட்டு மூணா டிவியேட் ஆகுது. ஒன்னு நார்வேயன் கரண்ட், அப்புறம் ரெனல் கரண்ட், கேனரி கரண்ட் இப்படின்னு பாத்தீங்கன்னா டிவியேட் ஆகப்பட்டு. ஸோ டிவியேட் ஆகப்பட்டு சவுத்ல கேனரி கோல்டு கரண்டா ஃப்ளோ ஆகுது. இதை எதனால நம்ம கோல்டு கரண்ட்னு சொல்றோம்னா, ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து லோவர் லேட்டிடியூட் போச்சுன்னா ஒரு கரண்ட் வந்து அதை வந்து நம்ம கோல்டு கரண்ட் சொல்லுவோம். ஏன்னா ரிலேட்டிவ்லி கோல்டர் ஏரியால இருந்து ஆரிஜினேட் ஆகுறதுனால வார்மர் ஏரியாவுக்கு அது வரும்போது அதை வந்து நம்ம கோல்டு கரண்ட்னு சொல்லுவோம். இதுவே லோவர் லேட்டிடியூட்ல இருந்து ஹையர் லேட்டிடியூட் போச்சுன்னா அதை வந்து வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வார்ம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பைஃபர்கேட் ஆனது ரெனல் கரண்ட் சொல்லி இங்கிலீஷ் சேனல் வழியா மூவ் ஆகும். அப்புறம் வார்ம் கரண்ட் இன்னொன்று நார்வேஜன் கோஸ்ட்டை வாஷ் பண்ணிட்டு போகும். அப்புறம் இன்னொரு சி மவுண்ட் மூலியமா ஒரு ஐலாண்ட் மூலியமா டிவியேட் ஆகப்பட்டு இர்மிங்கர் கரண்ட் சொல்லிட்டு ஐஸ்லாண்டோட கோஸ்ட்டை வாஷ் பண்ணும். அதே மாதிரி ஐஸ் மெல்ட்னால லேப்ரடார் கரண்ட்டும் ஈஸ்ட் கிரீன்லாண்ட் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சவுத் ஃப்ளோ ஆகி மிக்ஸ் ஆகி இங்க நமக்கு செஸ்பாக்கி பே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்டும் கோல்ட் ஓஷன் கரண்ட்டும் மீட் ஆகிற ஒரு ஸ்பேஸா அமையும். ரைட்டா? இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்னென்ன கரண்ட்ஸ் இருக்கு, வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா கூட எடுத்துக்கோங்க. அடுத்து சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்லயும் சேம், அதாவது எர்த் ரொட்டேஷன்னால ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இது வந்து பிரேசில் கோஸ்ட்ல ஹீட் ஆகி சவுத்தில் பிரேசிலியன் வார்ம் கரண்ட் ஆகும். அதே மாதிரி சதர்ன் ஓஷன்ல பார்த்தீங்கன்னா அது டியூ டு அந்த ஸ்ட்ராங்கான வெஸ்டர்லீஸ்னால வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட்ன்றது அதர்வைஸ் கால் அண்டார்டிக் சர்க்கம் போலார் கரண்ட், சர்க்கம் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஏசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். இந்த வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட் என்ன ஆகும்னா ஒரு ஐலாண்டில் ஃபால்க்லாண்ட் ஐலாண்டில் டிஃப்ளெக்ட் ஆகி நார்த்ல மூவ் ஆகும். அதை வந்து ஃபால்க்லாண்ட் கோல்டு கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிரேசிலியன் வார்ம் கரண்ட்டும் ஃபால்க்லாண்ட் கோல்டு கரண்ட்டும் மீட் ஆகி சவுத் ஈஸ்டா டைவர்ட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட்ல கலந்துரும். மறுபடியும் அந்த வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட் வந்து பைஃபர்கேட் ஆகி பெங்குவேலா கோல்டு கரண்டா ஹையர் லேட்டிடியூட்ல இருந்து லோவர் லேட்டிடியூட் போறதுனால அது கோல்டு கரண்ட்னு சொல்றோம். அது சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் சவுத் ஈக்குவட்டல் கரண்டோட போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் ஓஷன் கரண்ட் சிஸ்டம். இதை இந்த ஒரு மொத்த சர்க்கிளையும் நம்ம வந்து சவுத் அட்லாண்டிக் ஓஷன் கயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா, இங்க ஃபார்ம் உருவாகி இப்படி ஒரு சர்க்கிள் ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்கா, இதை வந்து நம்ம சவுத் அட்லாண்டிக் கயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிறத நார்த் அட்லாண்டிக் கயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் நமக்கே தெரியும், மான்சூனல் கேரக்டரிஸ்டிக் கொண்டதுனால இது வந்து மான்சூனுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா மாறும். ரைட்? ஸோ இது வந்து சம்மர்ல வின்டர்ல. ஓகே, அப்புறம் சவுத் இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் சேம் தான்.
சவுத் சவுத் ஈக்குவல் கரண்ட் சவுத் ஈக்குவல் கரண்ட் ரெண்டா பைஃபர்கேட் ஆகி ஒன்று மடகாஸ்கர் கரண்ட் ஆகும், இன்னொன்று ரெண்டு மடகாஸ்கர் கரண்ட் இங்க வந்து ரெண்டா பிரிஞ்சு ஒன்னா ஜாயின் ஆகி அகல்ஹாஸ் கரண்ட்னு சொல்லிட்டு வந்து வெஸ்ட் வெண்ட் ட்ரிஃப்ட்ல மிக்ஸ் ஆகிடும். வெஸ்ட் வெண்ட் ட்ரிஃப்ட்ல இருந்து பைஃபர்கேட் ஆகி வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவை வாஷ் பண்ணிட்டு போய் மறுபடியும் சவுத் ஈக்குவல் கரண்ட்ல போய் சேர்ந்தோம். ஓகேவா? இது வந்து சவுத் இந்தியன் ஓஷன் கரண்ட் பொறுத்த வரைக்கும். நார்த் பசிபிக் ஓஷன் சேம் தான். எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுனால ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈக்குவல் கரண்ட் ஃப்ளோ ஆகி நம்மளோட பிலிப்பைன்ஸ்ல ஹிட் ஆகி ரெண்டா பிரிஞ்சிடும். ஒன்று ஜப்பான் கரண்ட் ஆகும், இன்னொன்று நார்த் பசிபிக் கரண்ட் ஆகும். இந்த ஜப்பான் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லீஸ் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கமாக கொண்டு வரும். அது கலிஃபோர்னியாவை ஹிட் பண்ணி நார்த்ல வந்து அலாஸ்கன் கரண்ட் ஆகும், வார்ம் கரண்ட் ஆகும். சவுத்ல வந்து கலிஃபோர்னியா கோல்ட் கரண்ட் ஆகும், ஃப்ளோ ஆகும். அதே சமயம் நம்ம ஆர்டிக் ஓஷன்ல இருந்து ஐஸ் மெல்ட்னால ஒயாஷியோ கோல்ட் கரண்ட்ன்றது சதர்ன் டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகி ஒகோஸ்ட் கரண்ட்ன்றது இந்த குரில் பெனின்சுலா நடுவில் இந்த கம்சட்கா பெனின்சுலா குரில் ஐலாண்ட்ஸுக்கு பக்கத்துல ஒகோஸ்ட் கரண்ட் இது ரெண்டுமே மீட் ஆகி ஜப்பானோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இந்த கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகும். இது நார்த் பசிபிக் ஓஷன். சவுத் பசிபிக் ஓஷன் பொறுத்த வரைக்கும் சவுத் ஈக்குவல் கரண்ட் அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகி ஆஸ்திரேலியன் கோஸ்ட்ல ஹிட் ஆகி கீழே டவுன் சவுத் சைடு மூவ் ஆகும், வெஸ்ட் வெண்ட் ட்ரிஃப்ட்ல கலந்துரும். மறுபடியும் வெஸ்ட் வெண்ட் ட்ரிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைஃபர்கேட் ஆகி பெருவியன் கோல்டு கரண்டா ஃப்ளோ ஆகி நமக்கு மறுபடியும் சவுத் ஈக்குவல் கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சவுத் பசிபிக் ஓஷன் கரண்ட்ஸ், சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட் அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்குன்னா இது என்ன பண்ணும், இவாபரேஷனை இன்டியூஸ் பண்ணி விடுமா? இவாபரேஷன் இன்டியூஸ் பண்ணி விடுதுன்னா என்ன ஆகும், மாய்ஸ்சர் அட்மாஸ்பியருக்கு நிறைய ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மாய்ஸ்சர் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ட்ரேட் விண்டு இந்த மாய்ஸ்சரை கேரி பண்ணிட்டு லேண்டுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும், மாய்ஸ்சர் வந்து ரைஸ் ஆகி அங்க வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். அப்போ வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் கிவ்ஸ் ரெயின்ஃபால். அதுவே கோல்ட் ஓஷன் கரண்ட் என்ன பண்ணும், கோல்ட் ஓஷன் கரண்ட்டுக்கோட என்ன பண்ணும், எவாபரேஷனே தடுத்துரும். எவாபரேஷனே நடக்காது, ஏன்னா அங்கே மாய்ஸ்சர் ரிலீஸே நடக்காது. அப்போ இவன் தான் ஒரு ஆன்ஷோர் ட்ரேட் விண்டா இருந்தாலும் ஒரு ட்ரையான காற்றை தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் விண்டு லேண்டுக்குள்ள கொண்டு போகும். அப்போ அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெயின்ஃபால். இந்த ரெயின்ஃபாலே இல்லாதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் எது, கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெசர்ட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்களா. வெங்குவேலா கரண்ட் நம்ம பார்த்தோம், அம்போல் கரண்ட் அதர்வைஸ் கால் பெரு கரண்ட், பெரு கோல்டு கரண்ட். அப்புறம் வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட்ஸ். அகல்ஹாஸ் கரண்ட்ன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட். அடுத்து ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன வேவ்ஸ்க்கான தியரிஸ் அதை வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எது நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம என்னென்ன இருக்கிறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ வில்லியம் வேவல் அப்படின்றவர் டைடல் ஃபினாமினான் கொடுத்துருப்பாரு. ஆல்சோ அவர் தான் பார்த்தீங்கன்னா காயினிங் ஃபார் த டேர்ம் சயின்டிஸ்ட் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஆனா ப்ராக்ரஸிவ் வேவ் தியரின்றதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்எஃப் டி செஸி. அதே மாதிரி சர் ஐசக் நியூட்டன் ஈக்லிபிரியம் தியரி ஆஃப் டைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எர்த், மூணு, சன், இதனால எப்படி வந்து டைட்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றத ஐசக் நியூட்டன் வந்து கொடுத்துருப்பாரு இன் ஹிஸ் ஈக்லிபிரியம் தியரி ஆஃப் டைட்ஸ். அப்புறம் ஸ்டேஷனரி வேவ் தியரியை வந்து ஜிஹெச் டார்வின் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேஷனரி வேவ் ஆர் ஸ்டாண்டிங் வேவ் தியரி. அப்புறம் டைனமிக்கல் வேவ் தியரி ஆஃப் டைட்ஸ் இதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா லாப்லாஸ், பியரி சைமன் லாப்லாஸ். ஓகேவா? ஸோ நமக்கு ஈக்லிபிரியம் தியரி மட்டும் தான் இங்க கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே ராங் மேட்ச். 1, 3 and 4 வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். நாட் கரெக்ட்லியும் கொடுத்துருக்காங்களா,
கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்களா, இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஃபார் சுனாமி? ஸோ அப்ப நம்ம சுனாமிய பொறுத்தவரைக்கும் எந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்கறாங்க. ஸோ சுனாமி பத்தி நம்ம பேசிக்கா சில விஷயம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சுனாமின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்பர் வேவ், அதர்வைஸ் கால்ட் ஹார்பர் வேவ். இது ஒரு ஜாப்பனீஸ் டெர்ம். ஓகே. ஸோ இது வந்து இதோட மீனிங் என்னன்னா, வெரி லாங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வேவ். வெரி லாங் வேவ் லென்த்னா என்னது? ஒரு ட்ரஃப்க்கும் இன்னொரு ட்ரஃப்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங்கா இருக்கும். இதுதான் வேவ் லென்த்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, இத லாங் வேவ் லென்த் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல அ டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் இது சுனாமிஸ் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இது மெகா எர்த்குவேக்ஸ் நடந்துச்சுன்னா, இல்ல பெரிய வால்கானிக் எரப்ஷன் நடந்துச்சுன்னா, ஒரு அண்டர் அண்டர் சப்மரைன் லேண்ட் ஸ்லைடோ, இல்ல அ இந்த இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நடந்துச்சுன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் வாட்டர் நடக்கும். இந்த ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் வாட்டர் ஒரு வேவா எந்த இடத்துல அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துச்சோ, அங்க இருந்து ஷோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகும். அதுதான் அந்த வேவ்க்கு பார்த்தீங்கன்னா, சுனாமின்னு தான் பேரு. ஸோ இது எப்படி இந்த புரொபகேஷன் ஆஃப் வேவ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, வாட்டர் என்ன ஆகும்? இந்த இடத்துல ரைஸ் ஆகுமா? ரைஸ் ஆன வாட்டர கிராவிட்டி மறுபடியும் கீழ இழுக்குமா? கிராவிட்டி கீழ இழுத்துச்சுன்னா, இது மறுபடியும் இந்த இடம் வந்து கீழ வரும். அப்போ பக்கத்துல இடம் ஒரு வேவ் மாரி உருவாகும். அதனால கிராவிட்டி தான் இதுல முதல்ல ஆக்ட் பண்றது. அப்போ அந்த ரிப்பிள் அவுட்வர்ட்ஸா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அந்த ரிப்பிளுக்கு பேரு தான் சுனாமி. ஓகேவா? ஸோ சுனாமி என்ன பண்ணும்னா, இந்த டீப் வாட்டர்ஸ்ல டீப் வாட்டர்ஸ்ல இருந்து ஷாலோ வாட்டர்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ டீப் வாட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்பீட் வந்து எங்க வந்து அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அ அம் அம் குறைஞ்சுகிட்டே வரும். எந்த இடத்துல அந்த சுனாமி வேவ் உருவாச்சோ, அங்க இருந்து ஷோருக்கு வரைக்கும். அதாவது டீப் வாட்டர்ஸ்ல இருந்து ஷாலோ வாட்டர்ஸ் போக 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 சுனாமியோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுகிட்டே வரும். அந்த மாரி ஸ்பீட் குறைஞ்சுகிட்டே வரும்போது, சுனாமியோட ஹைட் வந்து அந்த வேவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்துகிட்டே போகும். ரொம்ப ஹைட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா, ஸோ அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, ச அ சர்ஃபேஸ்ல இருந்து ரொம்ப செவரல் மீட்டர்ஸ் ஆஃப் ஹைக்கு வளர்ந்திருக்கும். ஒரு பெரிய செவுரு மாதிரி. அந்த மாரி வளர்றதுக்கு பேர் தான் ஷாலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலா நம்ம கடல்ல நிக்கிறோம்னா, கடல் தண்ணி கொஞ்சம் உள்வாங்குற மாரி இருக்கும். எதனால உள்வாங்குதுன்னா, இந்த ஷாலிங் எஃபெக்ட்னால. உள்வாங்கும்போதே இந்த ஒரு பெரிய வால் மாதிரியான ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஷாலிங் எஃபெக்ட் நல்லா வளர்ந்து வளர்ந்து சுனாமியா உருவாகும். அந்த சுனாமி தான் பார்த்தீங்கன்னா, ஷோருக்குள்ள வந்து டிஸ்ட்ரக்ஷன குடுக்கும். ரைட்டா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. அதனால ஒரு அ வாட்டர் வந்து மேல டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்ப டிஸ்பிளேஸ் ஆகுற வாட்டர் மறுபடியும் இப்ப கீழ வரணும். அப்போ ஒரு ரிப்பிள் மாரி ஒண்ணு உருவாகணுமா? அந்த ரிப்பிள் தான் பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் டீப் வாட்டர்ஸ்ல இருந்து ஷாலோ வாட்டர்ஸ்க்கு மூவ் ஆகும்போது, இந்த மாரி இந்த ஷவுலிங் எஃபெக்ட்னால அ ஷோருக்கு வந்து நமக்கு பெரிய டிஸ்ட்ரக்ஷன குடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த சுனாமியோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை விண்ட். விண்டோட வெலாசிட்டி அந்த சுனாமிக்கு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா, சுனாமி வந்து ஸ்லோவர் ஸ்பீட்ல இருக்கலாம். விண்டோட ஸ்பீட் வந்து அ சுனாமியோட டைரக்ஷன்லயே இருந்துச்சுன்னா, சுனாமியோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஸோ ஷோலிங் எஃபெக்ட் கேன் கிரேட்லி இன்கிரீஸ் வேவ் ஹைட் க்ளோசர் டூ த கோஸ்ட். இது ஒரு கரெக்ட் ஆன்சர். அப்புறம் 4த் ஆப்ஷன் விண்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமியோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணும். இது 2ம் கரெக்ட்டான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க? ஸோ மூவ்மென்ட் வாட்டர் இன்வால்வ்ஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் டூ சீ ஃப்ளோர். சர்ஃபேஸ் டூ சீ ஃப்ளோருக்கு இங்க எங்க மூவ்மென்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு? கிடையாது. அப்புறம் இன் ஓப்பன் ஓஷன் சுனாமி வேவ்ஸ் ரீச் கிரேட் ஹைட்ஸ் கிடையாது. அதாவது ஷாலோ டெப்த்ல ஹையர் ஹைட். டீப் ஓஷன்ல லோ ஹைட்.
அதர்வைஸ் ஷாலோ டெப்த்ல லோ வெலாசிட்டி, டீப் ஓஷன்ல ஹையர் வெலாசிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். அண்டார்டிக் சர்க்கம் போலார் கரண்ட் இப்பதான் நம்ம பார்த்தோம். இட் இஸ் driven பை ஸ்ட்ராங் வெஸ்டர்லி விண்ட்ஸ். கரெக்டா? சதர்ன் ஓஷன்ல இருக்கிற நம்ம வெஸ்டர்லி விண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அண்டார்டிக் சர்க்கம் போலார் கரண்ட்டை உருவாக்குது. அதர்வைஸ் கால்ட் வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட். ஸோ இந்த சர்க்கம் போலார் கரண்ட் கனெக்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் அண்ட் ஃப்ளோஸ் கம்ப்ளீட்லி அரௌண்ட் த குளோப். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்களா, இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்களா, நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்களான்றத கம்பல்சரி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வேர். ஒரு அதாவது பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோல்டு கரண்ட் இருக்கு அண்ட் வார்ம் கரண்ட் இருக்கு. கோல்ட் அண்ட் வார்ம் கரண்ட், இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வார்ம் கரண்ட்ல வாழக்கூடிய மீன்கள்னு சிலது இருக்கும், கோல்ட் கரண்ட்ல வாழக்கூடிய மீன்கள்னு சில இருக்கும். ஆனா இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஓஷன் கரண்ட்ஸ் பார்க்கும் போதே எங்கெங்கெல்லாம் கோல்டு ஓஷன் கரண்ட்டும் வார்ம் ஓஷன் கரண்ட்டும் மீட் ஆகுதோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் இருக்கும். நிறைய ஃபிஷிங் போட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதிகமான சீ டிராஃபிக் அங்கே தான் ஜாஸ்தி இருக்கும். சீ ஃபாக் நிறைய இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஓஷன் கரண்ட்டு, வார்ம் ஓஷன் கரண்ட். கோல்டு ஓஷன் கரண்ட் என்ன பண்ணும், வார்ம் ஓஷன் கரண்ட்லேருந்து வர எவாபரேட்டட் அந்த ஏரை சர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீ ஃபாக் இந்த இடத்துல உருவாகும். அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி அங்கே நிறைய ஷிப்ஸ், ஃபிஷிங் போட்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால ஆக்சிடென்ட் ப்ரோனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வுகள் இந்த இந்த ரெண்டு கரண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் வார்ம் அண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட் மீட். அப்புறம் இங்க எது வந்து கரெக்ட்லி நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல தான் பார்த்தீங்கன்னா சரகோசா சீ இருக்கும். ஓகே, அப்புறம் கேனரி கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகுது? வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கால தானே ஃப்ளோ ஆச்சு. நம்ம முன்னாடியே இதுல பார்த்தோம்ல, வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கால தான் ஃப்ளோ ஆகும் கேனரி கரண்ட். இந்த கேனரி கரண்ட் தான் எந்த டெசர்ட்டை உருவாக்க ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? சஹாரா டெசர்ட். அப்புறம் இர்மிங்கன் கரண்ட் என்ன ஆகும்? சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஐஸ்லாண்ட்ல தானே இர்மிங்கன் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. எதுவும் கரெக்ட். ஃபால்க்லாண்ட் கரண்ட் எங்க ஃப்ளோ ஆச்சு? வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு சொல்றாங்க, அங்க கிடையாது. ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கால தான் ஃபால்க்லாண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த்தன் அமெரிக்கால என்னென்ன ஃப்ளோ ஆகும்? ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கால அலாஸ்கா வார்ம் கரண்ட், அப்புறம் கலிஃபோர்னியா கோல்ட் கரண்ட். இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கால ஃப்ளோ ஆகும். ஃபால்க்லாண்ட் கரண்ட்ன்றது இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம்ல இருந்து வெளியில வர இதுதான் ஃபால்க்லாண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? ஸோ எல்லா ஓஷன்ல இருக்கிற மேஜரான ஓஷன் கரண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஓஷன் கரண்ட்ஸ் அங்க இருக்கிற லோக்கல் கிளைமேட் ஃபீச்சரை எப்படி அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றத கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆல்சோ வார்ம் ஓஷன் கரண்ட், நம்ம கோல்ட் ஓஷன் கரண்ட் வந்து டெசர்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டரா இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி வார்ம் ஓஷன் கரண்ட் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் ஓஷன் கரண்ட் ஃபர்ஸ்ட் அது வந்து ஐஸ் ஃப்ரீ போர்ஸை உருவாக்கும். இப்போ நம்ம நார்வேன் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்வேயோட கோஸ்ட்ல ஃப்ளோ ஆகும். அது ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி நார்வே கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிக் சர்க்கிளுக்கு நார்த்ல தான் இருக்கும். ஸோ ஆனாலும் ஆல் ஓவர் த இயர் அங்க வந்து போர்ட்ஸ் வந்து ஃப்ரீஸே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்ம் கரண்ட் அந்த போர்ட்ஸ்ல ஃப்ளோ ஆகிறதுனால அந்த போர்ட்ஸ் வந்து ஐஸ் ஃப்ரீயா இருக்கும் ஆல் ஓவர் த இயர். ஆல் ஓவர் த இயர் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். அப்புறம் மோர் ரெயின் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்கிறதுனால ரெயின் சைக்ளோன்ஸும் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வார்ம் ஓஷன் கரண்ட்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். சரி, அடுத்து ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிலேட்டட் டு ஓஷன் கரண்ட்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஓஷன் கரண்ட்ஸ் பேஸ் பண்ணி. என்னென்ன கொடுக்குறாங்க? The temperature of eastern coast of Siberia are low due to குரில் கரண்ட்.
கரெக்டா? ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சைபீரியால என்ன இருக்கு? குரில் கரண்ட் இருக்கு. அதர்வைஸ் கால்ட் ஒப்போஸ்ட் கரண்ட். ஒப்போஸ்ட் கரண்ட்ன்றது. இதனால ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சைபீரியால லோ டெம்பரேச்சர் வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கல்ஃப் ஸ்ட்ரீம் ரைசஸ் தி டெம்பரேச்சர் நியர் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப்பா. கல்ஃப் ஸ்ட்ரீம் எங்க இருக்கு? நம்மளோட கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல இருக்கு. இப்போ அந்த பேர் மாத்திரதா பஞ்சாயத்து வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் ரைசஸ் தி டெம்பரேச்சர் நியர் தி வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப்ல என்னென்ன ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு? ரெனல் கரண்ட்டும் நார்வேயன் கரண்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப்ல வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ எங்கெங்கெல்லாம் செகண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே தப்பான ஸ்டேட்மெண்ட். 1 and 3 மட்டும்தான். அடுத்து 3 அதையும் எதுக்கும் பார்த்துக்கலாம். லேப்ரடார் கரண்ட் lowers down the temperature near the northeastern coast of North American state. கரெக்ட் தானே? லேப்ரடார் கரண்ட் என்ன பண்ணுது? நம்மளோட ஐஸ்லாண்ட்ல இருந்து கிரீன்லாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஐஸ் மெல்ட்டை கேரி பண்ணிட்டு வர்றது தான் லேப்ரடார் கரண்ட். ஸோ இதெல்லாம் எதனால அங்கே டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுது? ஒரு கோல்டு கரண்ட் இருக்கு, வார்ம் கரண்ட் இருக்கு. ஸோ கோல்டு கரண்ட் என்ன பண்ணும்? கோல்டு கரண்ட் ஆல்ரெடி அங்கே டெம்பரேச்சர் கோல்ட் ஆகுனால இப்போ ஒரு விண்ட் அந்த கோல்டு கரண்ட் மூலியமா டிராவல் ஆகுதுன்னா அந்த விண்ட் வந்து கோல்டு டெம்பரேச்சரை லேண்டுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால தான் டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொல்றோம். அதே மாதிரி வார்ம் கரண்ட் என்ன பண்ணும்? மாய்ச்சர் கொடுக்கும். அதே சமயம் ஒரு வார்ம் அந்த அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய விண்டை அதோட டெம்பரேச்சர் அங்கே கண்டக்ட் பண்ணிவிடும். அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்கனால வார்மர் டெம்பரேச்சர் ஃபீல் பண்ண முடியும் லேண்டில். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதில் 1 and 3 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஸோ which one of the following events is associated with occasional weak monsoon rains in the Indian subcontinent? ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நம்ம லானினா எல்லினோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லினோ அண்ட் லானினோ நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வாட்டர் சர்க்குலேஷன். இப்போ இந்த வாட்டர் சர்க்குலேஷன்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். நார்மலாக நமக்கு என்னது? இங்க வெஸ்டர்ன் பார்ட்ல வார்ம் இதுவும் இங்க வந்து கோல்டர் ஓஷன் கரண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்? கோல்டர் ஓஷன் கரண்ட் இருக்கிற இடத்துல என்ன ஆகுது? நமக்கு ஹை ப்ரெஷர் உருவாகும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த கீழே இருக்கிற இமேஜ்ல இன்னும் கிளியரா புரியும். வார்மர் இருக்கிற இடத்துல கீழே லோ ப்ரெஷரும் கோல்டர் ரீஜன்ஸ்ல ஹை ப்ரெஷரும் உருவாகும். ஸோ வார்மர் ரீஜன்ல இருந்து கோல்டர் ரீஜனுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய நியூட்ரல் சர்க்குலேஷன். இதை பசிபிக் வாட்டர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் எல்னினோன்றது என்ன நடக்கும்னா அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்சல். ஸோ ஈஸ்டர்ன் பசிபிக் சைட்ல வார்ம் கரண்ட்டும் வெஸ்டர்ன் பசிபிக் சைட்ல ரிலேட்டிவ்லி கோல்டர் கரண்ட்டும் உருவாகும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆஃப் சைக்கிள். இதுக்கு பேர் தான் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எல்னினோ நடக்கிறனால இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு என்ன நடக்குது? மான்சூன் பயங்கரமா வீக் ஆயிடுது, பயங்கரமா டிராட்ஸ் நடக்கும். அப்புறம் சைக்ளோனிக் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் எல்னினோ நடந்துச்சுன்னா. இதுலயே என்சோ அப்படின்றது என்னதுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? எல்னினோன்றது என்னது? வார்ம் வாட்டர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக்கா, அப்புறம் கோல்டு வாட்டர் இன் வெஸ்டர்ன் பசிபிக். அப்புறம் சதர்ன் ஆசிலேஷன்ன்றது என்னதுன்னா இது வந்து ஓஷன், இது வந்து ஏர். சதர்ன் ஆசிலேஷன்ன்றது என்னது? லோவர் ப்ரெஷர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக், ஹை ப்ரெஷர் இன் வெஸ்டர்ன் பசிபிக். இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா என்சோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வார்ம் வாட்டர் அண்ட் லோ ப்ரெஷர். ஸோ வார்ம் வாட்டர் பிளஸ் லோ ப்ரெஷர், கோல்டு வாட்டர் பிளஸ் ஹை ப்ரெஷர், இது ரெண்டுக்கும் சேர்ந்தாதான் அதுக்கு பேரு என்சோ அப்படின்னு சொல்லுவோம். எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து எல்னினோ மொடோக்கி அப்படின்றது என்னதுன்னா இப்போ கண்டிஷன் வந்து பேக் டு நார்மல் வர்றதுக்கு தான் எல்னினோ மொடோக்கி. ஸோ இன் பிட்வீன் பசிபிக் ஓஷன்ல வார்ம் கரண்ட் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க லோ ப்ரெஷர் இருக்கிறனால இதை சுற்றி இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி சென்ட்ரல் பசிபிக் மூவ் ஆகும். இதுக்கு பேர் எல்னினோ மொடோக்கி. அப்படின்னா என்ன? ஆல்ரெடி இங்க லோ ப்ரெஷர் இருந்தது, எல்னினோ பீரியட்ல இருந்த லோ ப்ரெஷர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல், அதுக்கு பேர் தான் எல்னினோ மொடோக்கி. அப்புறம் தான்
நமக்கு லானினான்ற ஒரு எஃபெக்டே வரும். லானினா நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்ட்ரென்த் அண்ட் மான்சூன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சைக்ளோன்ஸும் மோர் ஆக்டிவா இருக்கும். டியூரிங் லானினா நமக்கு மறுபடியும் பேக் டு நார்மல் வர்றதுக்கு பேர் தான் லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அக்கேஷனல் அண்ட் வீக் மான்சூன் ரெயின்ஸ். அது எங்க நடக்கும்? நமக்கு எல் நினோல தான் நடக்கும். ரைட்டா? ஸோ இது இப்ப நம்ம பார்த்த இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஆர் பாஸ் பண்ணி கூட ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். வாக்கர் சர்க்குலேஷன். வாக்கர் சர்க்குலேஷன்ன்றது நார்மல் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இங்க வாக்கர் சர்க்குலேஷன் நடந்துச்சுன்னா என்ன இந்தியன் சப்கான்டினென்ட்ல என்ன எஃபெக்ட்ன்றத பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி. ஸோ இது வந்து நார்மல் சர்க்குலேஷன் ஆர் நியூட்ரல் கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லினோ. எல்லினோ நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான டெம்பரேச்சர் சேஞ்சஸ், எங்க வந்து என்ன டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அடுத்து என்சோன்றது எல்னினோ அண்ட் சதன் ஆசிலேஷன் சேருது. வாட் இஸ் சதன் ஆசிலேஷன்? எஸ்ஓன்றது என்னதுன்னா சதன் ஆசிலேஷன். ஓகே. அப்புறம் எல்னினோ முடோக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமா எல்னினோ எஃபெக்ட்ல இருந்து பேக் டு நார்மல் வர ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பசிபிக் ரீஜன்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் எல்னினோ முடோக்கி. அதுக்கான எஃபெக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லானினான்றது மறுபடியும் கம்ப்ளீட்லி பேக் டு நார்மல் வரனால எல்லாமே சிவியர் கண்டிஷன்ஸா இருக்கும். அதனாலதான் strengthened monsoon and more cyclones. Okay, so the right answer is El Nino. ரைட்டா? அப்புறம் so which one of the following statement is correct? so இந்த நாலுமே கோரல் ரீஃப்ஸ் பத்தியான கொஸ்டின். நாலு நாலு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன். முதல்ல கோரல் ரீஃப்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கோரல் ரீஃப்ஸ்ன்றது ஒரு இன்வெர்டிபிரேட் அனிமல். இன்வெர்டிபிரேட்னா என்னது? முதுகெலும்பு இல்லாத ஒரு உயிரினம். அதுதான் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த அனிமல் குரூப்புக்கு பேர் வந்து நம்ம ஸ்னிடேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து ஒரு பாலிப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காலனியா தான் இருக்கும். மொத்தமா குரூப்பா மட்டும்தான் நம்ம இந்த கோரல் ரீஃப்ஸை பார்க்க முடியும். லார்ஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் ஒன்னாவே இருக்கும். இது வந்து காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோரல் ரீஃப்ஸை எதனால பாலிப்ஸ்ன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அந்த கோரல் ரீஃப்ஸோடயே பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஜூசாந்தலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூஸ்லயே இந்த ஜூசாந்தலேஸ் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த 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 ரெண்டுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த ஜூசாந்தலேக்கு தேவையான உணவை கோரல் ரீஃப்ஸ் கொடுத்துரும். கோரல் ரீஃப்ஸ் வளர்றதுக்கு தேவையான சில சில முக்கியமான என்சைம்ஸை ஜூசாந்தலே கோரல் ரீஃப்ஸுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்னாவே சேர்ந்தே சர்வைவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த கோரல் ரீஃப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்பேஸ்ல இருந்துமே விசிபிளா இருக்கும். இது முக்கியமா வளர்றதுக்கு 22 to 29 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஷாலோ டிப்ஸ் தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ கோரல் ரீஃப்ஸோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வால்கானிக் ஐலாண்ட். இப்போ இப்படி ஒரு வால்கானிக் ஐலாண்ட் இருக்கு. இந்த ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கோரல் ரீஃப்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க டாப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டியூ டு வெயிட் இந்த வால்கானிக் ஐலாண்ட் சப்சைட் ஆகிட்டே வருது. அப்போ இந்த கோரல் ரீஃப்ஸ் வளர்ந்துகிட்டே வந்து இந்த மாதிரி லகூனா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மொத்தமா வால்கானிக் ஐலாண்டே கீழே சப்மர்ஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு அட்டோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். எங்கெங்கெல்லாம் மேஜரான கோரல் ரீஃப்ஸ் இருக்குன்றத இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும். கொஸ்டின்ல நமக்கு 50% மேல பசிபிக் ஓஷன்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னா இந்த ரீஃப் ஃபேஸ்ன்றது ஷாலோ வாட்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரீஃப் ஃபேஸ்ன்றது என்னதுன்னா ஸ்டீப் ஃப்ரண்ட் ஆஃப் கோரல் ரீஃப். ஸோ இப்போ கடல் மட்டும் இருக்கு. ஸோ இது வந்து லேண்ட். இந்த இடத்துல கோரல் ரீஃப்ஸ் வளருதுன்னா இந்த அதர் சைட்ல இந்த ஷாலோ சைட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ரீஃப் ஃபேஸ். ஸோ இந்த ஷாலோ சைட்ல வளர்ற ரீஃப் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஷாலோ வாட்டர்ல இருந்து டீப் வாட்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நமக்கான கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரீஃப் ஃபேஸ் வந்து
ஷாலோ வாட்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து சலைனிட்டி நமக்கு என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% கொடுத்துருப்பாங்க. 25%னா வந்து நம்ம வந்து இந்த கோரல் ரீஃப் வளர்றதுக்கான ஆப்டிமம் சலினிட்டி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32 to 42 ppt தான். அதாவது 3.2ல இருந்து 4.2% தான் வந்து தேவை. ஸோ இங்கதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நினைச்சிருப்பாங்க. இது அப்படியே நமக்கு 32% கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சிருப்போம். ஆமா 32 தான் சொல்லியிருப்போம். 32% கிடையாது. 3.2 to 4.2% சலைனிட்டி இருந்தாதான் அந்த அந்த இடத்துல வந்து கோரல் ரீஃப் வளர முடியும். இது அதர்வைஸ் நம்ம 32 grams per 1000 liter of 1000 liter or gram of sea water இவ்வளவு சலைனிட்டி இருந்துச்சுன்னா தான் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா கோரல் ரீஃப் வளர முடியும். ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகமா அகமான்ற ஒரு டைப் வந்து குரூப்பா வாழக்கூடிய கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் ஆல் கோரல் ரீஃப்ஸ் லிவ் இன் குரூப்ஸ். இந்த அகமேட்ரிக் டைப் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் பாத்தீங்கன்னா குரூப்பா வாழவே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் வாழும். ஆல்சோ இன் டீப்பர் அண்ட் கோல்டர் வாட்டர்ஸ்ல வாழக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் டைப் பேர் தான் அகர்மேடைபிக் கோரல் ரீஃப்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அது வந்து தனிமையா தான் இல்ல ஸ்மால் குரூப்ஸ்ல தான் இருக்கும். லார்ஜா பாத்தீங்கன்னா உருவாக செய்யுது. ரைட்டா? அதிகமா ஸ்ட்ரக்சர்டு காலனிஸா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெர்மாடைபிக் கோரல் ரீஃப்ஸ். ஸோ தி ரைட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா more than 55% of the world's coral reef found in Pacific Ocean தான். ஸோ அகர்மாட்டிக் டைப் வந்து குரூப்ல வராது. ஸ்மால் குரூப்ஸ் ஆர் ஐசோலேஷன். ஸோ இங்க 25 to 30% கொடுத்துருக்காங்க. இது 3.2ல இருந்து 4.2%ல தான் ஓஷன் சலினிட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து கோரல் ரீஃப் வளரும். அடுத்து கோரல் ரீஃப் ஃபேஸ் வந்து ஷாலோ வாட்டர்ஸ் பக்கத்துல இருக்குன்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இது வந்து டீப் வாட்டர் சைட்ல இருக்கும். ஸோ ரீஃப் ஃபேஸ்ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இந்தியன் ஓஷன் டைபோல் ஐஓடி இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு அப்போ இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்னன்றது தெரியணுமா? சிம்பிள். ஸோ இந்தியன் ஓஷன் டைபோல்ன்றது என்னன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவோம். எப்படி புரிஞ்சுட்டுனா ஸோ இது வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனா. இப்போ இதுல நம்ம ரெண்டு ஃபேஸா பிரிக்கலாம். பாசிட்டிவ் ஃபேஸ் அப்புறம் நெகட்டிவ் ஃபேஸ். பாசிட்டிவ் ஃபேஸ்ல வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல இருக்கிற சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வார்மராகவும் ஈஸ்டர்ன் சைட்ல வந்து கோல்டராகவும் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே நெகட்டிவ் ஃபேஸ்னா இங்க வெஸ்டர்ன் சைட்ல கோல்டராகவும் ஈஸ்டர்ன் சைட்ல வார்மராகவும் இருந்துச்சுன்னா அதை வந்து நெகட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது. அப்போ அதிகமான மாய்ச்சர் இருக்கிற இடத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரிஜினேட் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் மான்சூனா இருக்கும். ஆனா இதுவே நெகட்டிவ் ஃபேஸ்ல பாருங்க, இங்க இருந்து தான் நமக்கு மான்சூன் ஆரிஜினேட் ஆக போகுது. அதுவே கோல்டர் ஏரியாஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுச்சுன்னா மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு மான்சூனா இருக்கும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி. ஸோ பாசிட்டிவ் ஐஓடி இருந்துச்சுன்னா வார்மர் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஸ்ட்ரென்தன்ஸ் மான்சூன் விண்ட்ஸ். நெகட்டிவ் ஐஓடி இருந்துச்சுன்னா கோல்டர் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வீக்கன்ஸ் மான்சூன் விண்ட்ஸ். ஓகேவா? கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியன் ஓஷன் டைபோல் எது வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லினோட எஃபெக்டை கொஞ்சம் வீக்கன் பண்ணிவிடும். எல்லினோட எஃபெக்ட் என்னது? லெஸ் மான்சூன் தான். இப்போ மான்சூன் ஃபெயில் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் எல்லினோ எஃபெக்ட். ஆனா எல்லினோ நடக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் ஐஓடி நடந்துச்சுன்னா இந்த எலினோட எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் ஐஓடி முறியடிக்க ட்ரை பண்ணும். கொஞ்சம் வீக்கன் பண்ணி விடும். ரொம்ப புவரான ஃபெயில்டு மான்சூனா இல்லாம லெஸர் மான்சூன் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம யூனிட் 1, 2, 3ல இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சைமல்டேனியஸாக கவர் பண்ணுங்க. நம்ம மீதி இருக்கிற டைமை இந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸை இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்ற கான்செப்டை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அடிக்கடி
கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னன்றதெல்லாம் நமக்கே தெரியும். அதெல்லாம் தான் நம்ம டெய்லி கிளாஸஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்சோ பக்கத்துல மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற செட் எக்ஸாம்ஸ் அங்க ரீசென்ட் டைம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றத பார்த்தோம்னா, இந்த முறை நமக்கு இப்படியெல்லாம் கேட்க முடியுன்ற ஒரு சின்ன பாசிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கான செஷன்ல என்வாயன்மெண்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச்.